பிரம்மாண்டமான தங்கமயிலில் 34ஆம் ஆண்டு விழா கொண்டாட்டம். சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் தங்க நகை சேதாரத்தில் 50% வரை தள்ளுபடி. தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் மகிழ்ச்சியில இருக்காங்க. காரணம் அவங்களுடைய 20 ஆண்டுகால கோரிக்கை அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு திமுக அரசாங்கத்தால. அவங்களுடைய கோரிக்கை என்ன? 2003ஆம் ஆண்டுக்கு முன்னாடி அரசு பணியில சேர்ந்த ஊழியர்கள் எல்லாருக்கும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அடிப்படையில ஓய்வூதியம் கொடுக்கப்பட்டு இருந்துச்சு. அந்த திட்டம் 2003ஆம் ஆண்டு ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்துல நிறுத்தப்பட்டு கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. அதுக்கு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேல அவங்க போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த பழைய பென்ஷன் ஸ்கீமே திரும்பவும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக பல கட்ட போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு அதை நிறைவேற்றுறதாக அறிவிச்சிருக்காங்க திமுக அரசாங்கம். அதன்படி பழைய பென்ஷன் ஸ்கீமை திரும்பவும் அமல்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு வேற ஒரு பேரை கொடுத்திருக்காங்க. பேர் மட்டும்தான் மாறி இருக்கா, இல்ல அதுல இருக்கிற ஃபீச்சர்ஸும் மாறி இருக்கா, இதுக்கு முன்னாடி இருக்கிற பென்ஷன் ஸ்கீமுக்கும் இப்ப அறிவிக்கப்பட்டிருக்கிற பென்ஷன் ஸ்கீமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். தமிழ்நாடு அரசு புதுசா அறிவிச்சிருக்கிற ஓய்வூதிய திட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வெளியான இந்த டைமிங்க நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி நிராகரிச்சிட்டாரு. 2021 சட்டமன்ற தேர்தல் வருது. அந்த தேர்தலினுடைய வாக்குறுதியாக திமுக கொடுத்தது என்னன்னா, அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழே ஓய்வூதியம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதன் அடிப்படையில திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்க சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லி. ஆனாலும் திமுக அரசாங்கம் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆட்சியை முடிக்க போறாங்க. இதுக்கு முன்னாடி வெளிப்படையாகவே சட்டமன்றத்துல நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வரது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறமாக ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு தமிழ்நாடு அரசு ஒரு முடிவை எடுத்தாங்க. அதன் அடிப்படையில ககன்தீப் சிங் பேடி, இவர் ஒரு IAS அதிகாரி, தமிழ்நாடு அரசினுடைய கூடுதல் தலைமைச் செயலாளராக இருக்கார். அவர் தலைமையில ஒரு குழு அமைச்சு பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசால செயல்படுத்த முடியுமா அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு எங்களுக்கு ஒரு பரிந்துரையை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த குழு அமைக்கிறாங்க. அந்த குழு நேற்றைய முன்தினம் தான் அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. இந்த நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அந்த புதிய பென்ஷன் ஸ்கீமை பத்தி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதுல கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜனவரி 6ஆம் தேதி ஜாக்டோஜியோ, அதாவது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய சங்கங்களினுடைய கூட்டமைப்பு, இவங்க ஒரு மாபெரும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்கூட்டியே இந்த அறிவிப்பை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் 2-3 மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தலும் வருது. சோ இதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் திமுக அரசாங்கம் இந்த நேரத்துல இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிற இந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு அஷூர்டு பென்ஷன் ஸ்கீம், அதாவது டாப்ஸ் அப்படின்ற இதுக்கு சுருக்கமான ஒரு பேரும் வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு இப்போ ஒரு டவுட் வந்திருக்கலாம், இப்போ புதுசா ஒண்ணு அறிவிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது தான். இதுக்கு முன்னாடி 2 பென்ஷன் ஸ்கீம் தமிழ்நாட்டுல அமல்ல இருந்துச்சு. ஒன்னு 2003க்கு முன்னாடி யாரெல்லாம் அரசு பணியில சேர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதன் பிறகு 2003க்கு பிறகு ஜெயலலிதா ஆட்சியில அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறுத்திட்டு கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதாவது அரசு ஊழியர்களுடைய பங்களிப்போடு இருக்கிற ஒரு ஓய்வூதிய திட்டம். ஓய்வூதியம் அப்படிங்கிறது அந்த ஸ்கீமினுடைய பேர்ல தான் இருக்கே தவிர மாதமாக இந்த திட்டத்துல ஓய்வூதியம் கொடுக்கப்படுறது கிடையாது. ஒரு செட்டில்மெண்ட்னு ஒரு தொகையை மட்டும் கொடுத்துட்டு அதை பென்ஷன் முடிச்சிடுறாங்க. அதுதான் இந்த ஸ்கீம்ல இருக்கிற பிரச்சனை. இது போக 3ஆவதாக ஒரு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. அது ஏப்ரல் 2026 தான் அமலுக்கு வர இருக்கு. அதை அமல்படுத்துறது மத்திய அரசாங்கம். யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறத மத்திய அரசு கொண்டு வராங்க. இது மத்திய அரசு ஊழியர்களுக்கானதாக இருந்தாலும் தமிழ்நாடு அரசு விரும்பினால் அவங்களும் இதுல சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் இந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ள வராம தடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அரசும் அதை விரும்பல. யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது மத்திய அரசு திட்டம், அது தமிழ்நாட்டுக்குள்ள வரல அப்படிங்கிறதுனால அதை பத்தி இந்த வீடியோக்குள்ள நம்ம டிஸ்கஸ் பண்ணல. மாறா தமிழ்நாட்டில் இருக்கிற ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம், அந்த ஸ்கீம்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இப்ப அறிவிச்சிருக்கிற அந்த ஸ்கீமுக்குள்ள போகலாம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது தான் ரியலான ஒரு ஓய்வூதிய திட்டம். அதன் அடிப்படையில ஒரு அரசாங்க பணியாளர் தன்னுடைய பணிக்காலத்தை முடிச்சிட்டாரு, அவர் ஓய்வு பெற்றாரு அப்படின்னா அவர் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் அவருக்கு ஓய்வூதியம் கொடுக்கப்படும். எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டா, அவர் கடைசியா எவ்வளவு சேலரி வாங்கினாரோ அந்த சேலரியில 50% அவருக்கு ஓய்வூதியமாக கொடுக்கப்படும். அது போக அரசு ஊழியர்களுக்கு வருஷத்துக்கு 2 தடவை டியர்னஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த அலவன்ஸ் எவ்வளவு உயர்த்தினாங்களோ அந்த உயர்வும் அந்த ஓய்வூதியதாரருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். ஒருவேளை அந்த ஓய்வூதியதாரர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு பிறகு அவருடைய குடும்பத்தினர் யார் அவர் நாமினியா போட்டிருக்காரோ அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதே முழு ஓய்வூதிய தொகையும்
அவங்களுக்கும் கொடுக்கப்படும். இப்படி அது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இதுதான் ரியலான ஒரு ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு சொல்லி அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கருதுறாங்க. அடுத்ததா கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் சிபிஎஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். பழைய ஓய்வூதிய திட்டத்தினுடைய முழு செலவு அதனுடைய பொறுப்பு அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடையதுதான். அரசாங்க கஜானாவில இருந்து தான் முழு ஓய்வூதியமும் அவங்களுக்கு போகும். ஆனா கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம்ல கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற அந்த வார்த்தை ஹைலைட் பண்ணப்படுது. அதாவது அரசாங்க பணியாளர்கள் அவங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு தொகையை இந்த நிதியத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அதுக்கு இணையாக அரசாங்கமும் ஒரு தொகையை கான்ட்ரிபியூட் பண்ணும். ஊழியர்கள் கிட்ட இருந்து வாங்குற தொகை அப்படிங்கிறது பேசிக் பேல 10% பிளஸ் டேர்னஸ் அலவன்ஸ் இதை சேர்த்து ஊழியர்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அரசாங்கம் அதுக்கு இணையாக ஒரு 10% கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இந்த தொகையை எடுத்து இவங்க சந்தைகள்ல மார்க்கெட்ல முதலீடு பண்ணுவாங்க. அதுல இருந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அவங்க ஓய்வு பெறும்போது ஒரு செட்டில்மெண்ட்னு ஒரு தொகையை போடுவாங்க. அதை தவிர்த்து ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு எந்த விதமான தொகையும் கொடுக்கப்படுறது கிடையாது. நான் இப்போ சொன்ன 2 பென்ஷன் ஸ்கீம்லயும் ஆண்டுகளை பொறுத்து அந்த பென்ஷன் தொகை அப்படிங்கிறது மாறுபடும். பழைய ஓய்வூதிய திட்டத்துல குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அரசு ஊழியர்களாக வேலை பார்த்திருந்தா மட்டும்தான் அந்த ஓய்வூதியம் அவருக்கு வந்து சேரும். அவர் 10 ஆண்டுகள் வேலை பார்த்திருக்காரு அப்படின்னா அந்த பென்ஷன் தொகை அப்படிங்கிறது அதுக்கேற்ற பெர்சன்டேஜாக குறைச்சு கொடுப்பாங்க. 25 ஆண்டுகளை கடந்திருந்தாரு அப்படின்னா மட்டும்தான் கடைசியாக வாங்கின சம்பளத்துல 50% கொடுக்கப்படும். ஆனா கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள். அரசு ஊழியராக அவர் எவ்வளவு நாள் வேலை பார்க்கிறாரோ அவரு அதுல ஒரு தொகையை கான்ட்ரிபியூட் பண்ண போறாரு அப்படிங்கிறதுனால அங்க அந்த எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது பெருசா பார்க்கப்படுறது கிடையாது. இருந்தாலும் அவர் எவ்வளவு காலம் அரசு ஊழியராக இருக்காரோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபைனல் செட்டில்மெண்ட் அவருக்கு வந்து சேரும். சரி, இப்ப தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிற தமிழ்நாடு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் விஷயம், அரசாங்கத்துல 25 ஆண்டுகளுக்கு மேல பணிபுரிஞ்சு ஓய்வு பெற ஒருவருக்கு அவர் கடைசியாக என்ன சம்பளம் வாங்கினாரோ அதுல 50% மாதம் மாதம் ஓய்வூதியமாக கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் எதிர்பார்த்தது. மாதம் மாதம் எங்களுக்கு ஓய்வூதியம் வேண்டும் அப்படிங்கிறது அதை நிறைவேற்றிருக்காங்க. ஆனா இந்த 50% ஊதியம் அப்படிங்கிறது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வாங்குறாரு இல்லையா மொத்த ஊதியம் டேக் ஹோம் சேலரி, அதுல இருந்து 50% கிடையாது. அவருக்கு எவ்வளவு பேசிக் பே சொல்லியிருக்காங்களோ அந்த பேசிக் பேல 50% தான் அவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியமாக கொடுக்கப்படும் அப்படிங்கிறத அரசு ஊழியர்கள் சங்கங்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இரண்டாவது முக்கியமான விஷயம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை விட இன்னைக்கு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிற இந்த டப்ஸ் ஸ்கீம்ல சில விஷயங்கள் மாறி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அது ஏன் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரசு ஊழியர்கள் தரப்புல இருந்து எந்த விதமான பங்களிப்பும் கொடுக்க தேவையில்லை. ஆனால் இன்னைக்கு அறிவிச்சிருக்க இந்த டப்ஸ்ல அரசு ஊழியர்கள் இதுல பங்களிக்கணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில ஒவ்வொரு அரசு ஊழியரும் தங்களுடைய ஊதியத்துல 10% ஒவ்வொரு மாதமும் இந்த டப்ஸ் பென்ஷன் ஸ்கீமுக்கு கொடுக்கணும். அந்த தொகையை ஓய்வூதிய நிதியத்துக்கு நாங்க செலுத்திடுவோம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ்நாடு அரசு. மீதி இருக்கிற தொகையை தமிழ்நாடு அரசே பொறுப்பேற்றுக் கொண்டு அந்த செலவை நாங்களே ஏத்துப்போம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசு தொகை, அரசு ஊழியர்கள் கொடுக்குற அந்த 10% தொகை, இந்த இரண்டையும் சேர்த்து ஓய்வூதிய நிதியத்துக்கு நாங்க கொடுத்துருவோம். அதுல இருந்து தான் பின்னால ஓய்வு பெற்றதுக்கு பிறகு ஓய்வூதிய நிதியை நாங்க எடுத்து கொடுப்போம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. இங்க தமிழ்நாடு அரசு தெளிவுபடுத்தாத விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு தரப்புல இருந்து இந்த ஓய்வூதிய நிதியத்துக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இதுல தெளிவாக கொடுக்கல. மூணாவது முக்கியமான விஷயம், பழைய ஓய்வூதிய திட்டத்துல அரசு ஊழியர்களுக்கு டியர்னஸ் அலவன்ஸ் ஏத்துனாங்க அப்படின்னா ஓய்வூதியதாரர்களுக்கும் அந்த டியர்னஸ் அலவன்ஸ் ஏற்றப்படும். அதே மாதிரி இன்னைக்கு அறிவிச்சிருக்கிற திட்டத்திலையும் அரசு ஊழியர்களுக்கு வருஷத்துக்கு 2 முறை அந்த டியர்னஸ் அலவன்ஸ் ஏத்துனாங்க அப்படின்னா ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் நாங்க ஏத்தி கொடுப்போம் அப்படிங்கிறதையும் இதுல சொல்லியிருக்காங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருந்து தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிற இந்த புதிய பென்ஷன் ஸ்கீம்ல மாறுபடுற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்தினருக்கு போய் சேருகிற அந்த ஓய்வூதியம். ஒருவேளை ஓய்வூதியம் பெற அந்த முன்னாள் அரசு ஊழியர் இறந்துட்டாரு அப்படின்னா அவருடைய குடும்பத்துக்கு பழைய பென்ஷன் ஸ்கீமின் படி முழுமையாக அந்த தொகை போய் சேரும். ஆனா இப்போ அவர் எவ்வளவு ஓய்வூதியம் பெற்றுக்கிட்டு இருந்தாரோ அதுல 60% மட்டுமே அந்த குடும்பத்தினருக்கு போய் சேரும் அப்படின்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம், அந்த 50% ஓய்வூதியம் கொடுப்போம் சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுவுமே அந்த அரசு ஊழியர் எவ்வளவு ஆண்டுகள் அரசு பணி ஆற்றியிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து தான் அமையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் மினிமம் எலிஜிபிலிட்டி பழைய ஓய்வூதியத்துல 10 ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு எலிஜிபிலிட்டி இருக்குல்ல, இதுல அந்த மாதிரி ஆண்டுகள் எதையும் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு அறிவிச்ச அந்த அறிவிப்புல சொல்லல. மேபி இதையெல்லாம் தமிழ்நாடு அரசு ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர்னு ஒண்ணு வெளியிடுவாங்க, அதுல சொல்றாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அடுத்தது கிராஜுவிட்டி, அதாவது பணிக்கொடை பத்தினது. ஒரு அரசு ஊழியர் பணிக்காலத்தில் இறந்துட்டாலோ அல்லது அவர் பணி முடிஞ்சு ஓய்வு பெற்றாலோ அவருக்கு கிராஜுவிட்டி கொடுக்கப்படும். அந்த கிராஜுவிட்டி தொகை அப்படிங்கிறது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து, அவர் வாங்கின சம்பளத்தை பொறுத்து அதிகபட்சம் 25 லட்சம் வரைக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதும் இதுல சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சரி, 2003க்கு முன்னாடி அரசு பணியில சேர்ந்தவங்களுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் இருக்கு, அதுல அவங்களுக்கு பென்ஷன் வருது. இப்போ அரசு ஊழியர்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த டாப்ஸ் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தின் கீழே இதுக்கப்புறமாக ஓய்வூதியம் கொடுப்பாங்க. அப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல 2003க்கு பிறகு கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம்ல அரசு
அரசு பணியில சேர்ந்தவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல, அதுக்கும் இதுல ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அதன் அடிப்படையில 2003க்கு பிறகு சிபிஎஸ்ல வேலைக்கு சேர்ந்து ஓய்வு பெற்றவங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியமாக ஒரு கருணை தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணுங்க, ஓய்வூதியம் தான் சொல்லியிருக்காங்களே தவிர செட்டில்மெண்ட்னு சொல்லல. அப்போ மாசம் மாசம் ஒரு தொகை அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு அரசு ஊழியர் சங்கங்கள் எதிர்பார்க்கறாங்க. ஏன் எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, அரசாங்கம் இதை தெளிவுபடுத்தல எவ்வளவு தொகை கொடுக்கப்படும் அப்படிங்கறத பத்தி. சோ அதுக்கும் நம்ம அரசாணைக்காக தான் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கு. சோ இதுதான் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு அறிவிச்சிருக்கிற அந்த புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இருக்கிற அம்சங்கள். சரி, இப்ப இந்த ஓய்வூதிய திட்டம் யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, போக்குவரத்து தொழிலாளர்கள், மின்சாரத்துறை தொழிலாளர்கள், இவங்க எல்லாருக்குமே இது பொருந்தும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. கிடையாது. அரசு ஊழியர்கள்னு சொல்லப்படுற அரசாங்கத்தினுடைய கருவூலத்திலிருந்து யாருக்கெல்லாம் சம்பளம் போகுதோ அவங்களுக்கு தான் இது பொருந்தும். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு சார்பில் பணியாற்றி இருக்கிற ஆசிரியர்களுக்கும் இது பொருந்தும். ஏன் போக்குவரத்து தொழிலாளர்கள், இபி இந்த டிபார்ட்மெண்ட்லாம் பொருந்தாது அப்படின்னா, அதெல்லாம் தனித்தனி கார்பரேஷன்ஸ், அதுக்குன்னு தனியாக சம்பளம் கொடுக்கறதுக்கு ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டுக்கெல்லாம் இப்போ தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிற இந்த ஓய்வூதிய திட்டம் பொருந்தாது. சோ இந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு அறிவிச்சிருக்கிற இந்த ஓய்வூதிய திட்டத்தின் அடிப்படையில கிட்டத்தட்ட 6ல இருந்து 7 லட்சம் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பயன்பெறுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வருது. இந்த புதிய பென்ஷன் ஸ்கீமின் அடிப்படையில அந்த ஓய்வூதிய நிதியத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் 13,000 கோடி வரவு வைக்க வேண்டியதா இருக்கு. அதுல 11,000 கோடியை தமிழ்நாடு அரசு மட்டுமே செலவு செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாம் விட முக்கியமான ஒரு கேள்வி, இந்த பென்ஷன் ஸ்கீம் எப்போ அமலுக்கு வரும் அப்படிங்கிறது தான். அதை மட்டும் தமிழ்நாடு அரசு இன்னைக்கு தெளிவாக சொல்லவே இல்லை. இந்த தேதியிலிருந்து இது செல்லுபடியாகும் அப்படிங்கிறத அவங்க அறிவிக்கல. ஆனால் விரைவில் அது அறிவிக்கப்படும் அப்படின்னு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் நம்புறாங்க. அந்த நம்பிக்கையை தமிழ்நாடு அரசு காப்பாத்துதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்புறம் என்னப்பா, ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு நிகராக ஒரு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்தாச்சு, வாக்குறுதியை நிறைவேற்றியாச்சு, அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஹாப்பி என்னாச்சு, நமக்கு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி திமுக அரசு ஒரு கணக்கு போடலாம். ஆனால் அது முழுமையான உண்மை கிடையாது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய ஒரு கோரிக்கை மட்டும்தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இன்னும் 7-8 கோரிக்கைகள் பாக்கி இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு பக்கம் இடைநிலை ஆசிரியர்கள் அவங்க போராடிட்டு இருக்காங்க, செவிலியர்கள் போராடிட்டு இருக்காங்க, அரசு மருத்துவர்கள் போராடுறாங்க, போக்குவரத்துறை ஊழியர்கள் போராடுறாங்க. போக்குவரத்துறை ஊழியர்களுக்கெல்லாம் டியர்னஸ் அலவன்ஸே நிறைய பேருக்கு கிடைக்கல, ஓய்வூதியம்லாம் அப்புறம். இந்த நிலைமையில இருக்கும்போது இப்ப அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத வச்சு மட்டும் தேர்தல் கணக்கை திமுக அரசு போட முடியாது. மற்ற அதிருப்தி குரல்களுக்கும் அவங்க செவி சாய்க்கணும் அப்படிங்கிற கருத்து இப்பவே வெளியாகி இருக்கு. இப்போ அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அப்ப மற்ற துறையில இருக்கிற அரசு ஊழியர்கள் அவங்களும் தங்களுக்கு இந்த பென்ஷன் ஸ்கீம் கொடுங்க, தங்களுக்கு இருக்கிற நிலுவைத் தொகை கொடுங்க, தங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்க, தங்களுக்கு ஊதிய உயர்வு கொடுங்க அப்படிங்கிற அந்த கோரிக்கையை இனி ஸ்ட்ராங்காக வலியுறுத்த ஆரம்பிப்பாங்க. ஸோ அதை எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறதும் திமுக அரசாங்கத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய சேலஞ்ச். அதை பத்தி எல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள டிகோ நிகழ்ச்சியில பார்க்கலாம். வேறொரு வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. தமிழக மக்களின் பேராதரவை பெற்ற தங்கமயில் 34ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடுகிறது. சிறப்பு விழா சலுகையாக செயின், வளையல், மாலை, நெக்லஸ் நகைகளின் சேதாரத்தில் 50% வரை தள்ளுபடி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.